பிதாவாகிய தேவனாலும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் கடவுளை தொழுவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தரை உயர்த்தி அவர் பாதப்படியிலே பணியுங்கள். அவர் பரிசுத்தம் உள்ளவர். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சன்னதி முன் வாருங்கள். ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கொண்ட அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இறையியல் கல்வி ஞாயிறாக இந்த ஞாயிறை சிறப்பித்து நடத்த சித்தம் கொண்டிரே உம்மை போற்றுகிறோம். எங்கள் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை தேடுவதற்கு கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. கோதுமை மணியாக நிலத்தில் விழுந்து மடிந்து பலம் தருகின்ற வாழ்வை இந்த தொழுகையின் வழியாக நாங்கள் ஒவ்வொருவரும் சொந்தமாக்கி கொள்ள அருள் தாரும். இறையியலின் ஆழங்களை புரிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை திறந்தருளும். ஆண்டவர் மீது எங்கள் முழு நம்பிக்கையும் வைத்து அனலாய் ஆற்றலுடன் ஆராதிக்க உதவி செய்யும். இந்த தொழுகையில் பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். கர்த்தரும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் வண்ணமாக ஞான பாடலிலே 189வது பாடலை பாடுவோம். பாவி கேள் உன் ஆண்டவர். 189வது பாடல். Are you
இந்த நாளுக்குரிய திருமறை பகுதி பரிசுத்த யோவான் எழுதிய நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 26 முடிய. யோவான் நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் வசனங்கள் 20 முதல். பண்டிகையில் ஆராதனை செய்ய வந்தவர்களில் சில கிரேக்கர் இருந்தார்கள். அவர்கள் கலிலேயா நாட்டு பெத்சாயிதா ஊரானாகிய பிலிப்பினிடத்தில் வந்து, ஐயா, இயேசுவை காண விரும்புகிறோம் என்று அவனை கேட்டுக்கொண்டார்கள். பிலிப்பு வந்து அதை அந்திரேயாவுக்கு அறிவித்தான். பின்பு அந்திரேயாவும் பிலிப்பும் அதை இயேசுவுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேளை வந்தது. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்கிறவனானால் என்னை பின்பற்ற கடவன். நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். இந்த நாளுக்குரிய திருமுறை பகுதி வாசித்தாயிற்று. கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. ஆண்டவருடைய அருள் வார்த்தையை கேட்க நாம் ஆயத்தப்படும் வண்ணமாக இன்ப இயேசுவின் இணையில்லா நாமத்தை புகழ்ந்து என்கிற பாடலை உற்சாகத்தோடு பாடுவோம். போல நல்ல
ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தியானத்திற்காக தெரிந்து கொண்ட திருமறை வசனம் யோவான் நற்செய்தி நூல் 12வது அதிகாரம் 24வது வசனம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இறையியல் கல்வி நம்பிக்கையை அறிதலும் செயல்படுத்துதலும் என்கிற தலைப்பிலே இந்த நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க ஆயத்தப்படுவோம். தென்னிந்திய திருச்சபையாக எல்லா வருடமும் ஜூலை மாதத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையை இறையியல் கல்வி ஞாயிறாக ஆசரிக்கிறோம். இறையியல் கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அறியவும், இறையியலை அனுபவமாக்க உந்தி தள்ளவும் இறையியல் கல்வி ஞாயிறு ஆசரிக்கப்படுகிறது. உலக வாழ்க்கையில் கல்வி எவ்வளவு முக்கியமோ அதுபோல கிறிஸ்தவ வாழ்வில் இறையியல் கல்வி முக்கியமானது. எனவே இறையியல் கல்வி ஒரு சாராருக்கு மாத்திரமல்ல, விசுவாசிகள் அனைவருக்கும் தேவையானது, முக்கியமானது. இறையியல் அல்லது தியாலஜி என்ற வார்த்தை தியோஸ், லோகோஸ் என்கிற 2 கிரேக்க வார்த்தையிலிருந்து உருவானது. தியோஸ் என்றால் கடவுள், லோகோஸ் என்றால் வார்த்தை. கடவுளையும் அவருடைய வார்த்தைகளையும், கடவுள் தன் படைப்புகளோடு கொண்டிருக்கும் உறவையும், மனிதன் கடவுளோடு கொண்டிருக்க வேண்டிய உறவையும் பற்றி ஆராய்ந்து அறிவதுதான் இறையியல் கல்வி. இன்று நூதனமான உபதேசங்களை நாம் கேட்கிறோம். அவருக்கு இஷ்டமான விதத்திலே வேதத்தை போதிக்கிறவர்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறார்கள். அவைகள் வேத சத்தியத்தின்படி அமையாமல் தங்கள் கற்பனை, கண்ட சொப்பனம், தரிசனம், தங்கள் தனிப்பட்ட அனுபவம், சுய விளக்கம் போன்றவற்றை சார்ந்த ஒன்றாக இருக்கிறது. எனவே திருமறை என்னுடைய சத்தியத்தின் அடிப்படையில் அமைந்த இறையியல் கல்வி அவசியமானது. பரிசுத்த வேதாகமும் என்ன சொல்லுகிறது என்பதை தெளிவாக அறிய வேண்டுமானால் இறையியல் கல்வி நமக்கு அவசியமானது. தேவனை பற்றிய அறிவில் வளர்வது மட்டுமல்ல, நம்முடைய பண்பிலும் நடக்கையிலும் பழக்கத்திலும் அவரை போல மாறுவதற்கு இறையியல் கல்வி தேவையானது. யோவான் 12வது அதிகாரம் 20 முதல் 26 வசனங்களில் கிரேக்கர்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள விரும்பினார்கள். புறஜாதியாரான கிரேக்கர்கள் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு அவரை பற்றி அறிந்து கொள்ளும்படி தேடி வந்தார்கள். ஆனால் தெய்வ ஜனங்களாகிய யூதர்கள் ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொள்ள விருப்பம் காண்பிக்கவில்லை. இயேசுவை பற்றி அறிவதற்கும் இயேசுவை அறிவதற்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு சொன்னார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துவை
பற்றி அறிவதல்ல, இயேசுவை அறிவது. கிறிஸ்தவ பெற்றோருக்கு பிறந்ததினாலே ஆண்டவரை எனக்கு தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. ஆலய ஆராதனைகளில் வந்து பங்கு பெறுகிறதினாலே ஆண்டவரை எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுகிறவர்கள் உண்டு. உண்மையிலேயே இருதயத்திலிருந்து ஆண்டவரை தேடத்தான் அவரை நாம் அறிய முடியும். 1 நாளாகமம் 28:9 தாவீது அரசர் தன் மகன் சாலொமோனுக்கு கற்றுக் கொடுத்த இறையியல் அறிவு இதுதான். 1 நாளாகமம் 28:9 என் குமாரனாகிய சாலொமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். இன்று கிறிஸ்தவ வாழ்வு பற்றி நாம் அறிந்திருக்க வேண்டிய இறையியல் உண்மைகளை தியானிக்கப் போகிறோம். முதலாவது வேதம் சொல்லுகிறது, மடிகின்ற வாழ்க்கையே கிறிஸ்தவ வாழ்க்கை. யோவான் 12வது அதிகாரம் 24வது வசனம். ஆண்டவர் இயேசு இந்த வசனத்தில் 2 விதமான வாழ்க்கை பற்றி பேசுகிறார். ஒன்று மணியாக வாழுகின்ற வாழ்க்கை, 2வது மடிந்து எழுகின்ற வாழ்க்கை. கோதுமை மணியை உயரமான இடத்தில் வைக்கலாம், ஏர் கண்டிஷன் அறையில் வைக்கலாம், ஷோகேஸில் வைக்கலாம், பீரோவில் வைக்கலாம், விலையேற பெற்ற ஆபரணங்களோடு சேர்த்து வைக்கலாம். அது அப்படியே தான் இருக்கும். கோதுமை மணியாக இருக்கின்ற வரை அப்படியே தான் அது இருக்கும். ஆனால் ஒரு கோதுமை மணிக்குள் பல ஏக்கர் கோதுமை மணிகளை உருவாக்கக்கூடிய வல்லமை, வீரியம் இருக்கிறது. ஆனால் இந்த கோதுமை மணியை விதைத்தால், மண்ணை போட்டு மூடினால், ஏற்ற பருவநிலையில் அதனுடைய மேல் தோல் அகன்று பயிராக அது வெளியே வருகிறது. நமது வாழ்வும் சில நேரம் மண் விழுந்த வாழ்க்கை போலத்தான் இருக்கும். எல்லாம் முடிந்து போயிற்று, எல்லாமே இருளாக இருக்கிறது என்று நினைக்க தோன்றும். ஆனால் நமது வாழ்க்கை முடிந்து போகவில்லை. உங்களுக்குள் கர்த்தர் விலையேற பெற்ற ஆத்துமாவை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை பனித்துளியாய் நம்முடைய வாழ்க்கை நனைக்கும் போது, ஆத்துமாவை தொடும்போது, மேல் தோடாகிய சுயம் உடைக்கப்படுகிறது. சுயத்திற்கு நாம் மறிக்கின்ற பொழுது ஒரு புது வாழ்வு நம்மிலிருந்து துளிர் விடுகிறது. இன்றைக்கும் ஆண்டவர் இந்த புது வாழ்விற்கு நம்மை அழைக்கிறார். சுயத்திற்கு சாக நாம் ஆயத்தமாக இருக்கிறோமா? எந்த காரியத்திற்கு நாம் மறிக்க வேண்டும் என்று சிந்தித்து பார்க்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது மறைவான ஒரு பாவமாக இருக்கலாம், ஏதோ ஒரு பெருமையாக இருக்கலாம், ஏதோ ஒரு இச்சையாக இருக்கலாம், உலகத்தினுடைய மோகமாக இருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு தவறான பழக்கமாக இருக்கலாம். இன்று கல்வாரி சிலுவையிலே அவற்றை நாம் அறைய ஒப்புக் கொடுப்போம். கலாத்தியர் 5:24 இதை நமக்கு சொல்லுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை மணியாக வாழும் வாழ்க்கை அல்ல,
சுயத்திற்கு மரித்து எழும்புகின்ற ஒரு புது வாழ்க்கை. இயேசுவை பற்றி சீடர்கள் நினைத்தார்கள், இஸ்ரவேலை விடுவிக்கப் போகிற ராஜா வந்துவிட்டார். ரோம பேரரசின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து அவர் ஒரு புதிய ராஜ்யத்தை தரப்போகிறார். இதுதான் சீடர்களுடைய எண்ணம். ஆனால் ஆண்டவர் கோதுமை மணி உருவகத்தின் வழியாக சொன்ன சத்தியம், நான் மரிக்கப் போகிறேன், ஜனங்களின் பாவத்திற்காக என் ஜீவனையே கொடுக்க போகிறேன். அதன் விளைவு அநேகர் ரட்சிக்கப்பட போகிறார்கள், அநேகர் வாழ்வு பெறப் போகிறார்கள். மார்க் நற்செய்தி நூல் 10வது அதிகாரம் 45வது வசனம். திருமறை சார்ந்து கிறிஸ்து கோதுமை மணியாக மடிந்து பலன் கொடுத்தார் என்பது நமது நம்பிக்கை. நாமும் மடிந்து எழுகின்ற வாழ்விற்கென்று நம்மை அர்ப்பணிப்போம். இரண்டாவதாக, மறுரூப வாழ்வே கிறிஸ்தவ வாழ்க்கை. யோவான் 12வது அதிகாரம் 25வது வசனம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். மனம் போல் வாழ்வது கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. மனம் நொந்து போய் வாழ்வதும் கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. இந்த வசனத்தில் ஜீவனை சிநேகிக்கிற ஒரு வாழ்க்கையை பற்றியும் ஜீவனை வெறுக்கிற ஒரு வாழ்க்கையை பற்றியும் ஆண்டவர் பேசுகிறார். மறுரூபம் அடையாத ஒரு கிறிஸ்தவன் தன் ஜீவனை நேசிக்கிறான், தன் தொழிலை நேசிக்கிறான், தன் அழகை நேசிக்கிறான், தன் கல்வியை நேசிக்கிறான், தன் ஆஸ்தியை நேசிக்கிறான், உலக நண்பர்களை நேசிக்கிறான், உலக மேன்மைகளை நேசிக்கிறான், பேர்ப்புகளை நேசிக்கிறான். ஆனால் மறுரூபம் அடைந்த ஒரு கிறிஸ்தவன் தன்னுடைய உலக மேன்மைகளை எல்லாம் வெறுக்கிறான். தான் நேசிப்பவற்றை கிறிஸ்துவுக்காக இழக்கவும் விட்டு கொடுக்கவும் அவன் தயாராக இருக்கிறான். 1 யோவான் 2வது அதிகாரம் 15 முதல் 17 வசனங்களிலே யோவான் சொல்லுகிறார், உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூராதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. நம்முடைய வீட்டின் மேல், நமக்கு இருக்கிற வாகனத்தின் மேல், சொத்துக்களின் மேல் நாம் ஒருவேளை நம்முடைய அன்பை வைத்திருக்கலாம். உலகத்தாரை போல நாம் வாழக்கூடாது. ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்தை வெறுத்து வாழ வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை உலகத்துக்காக வாழ வேண்டியவன் அல்ல, சுவிசேஷத்திற்காக வாழ வேண்டியவன். மார்க் 8வது அதிகாரம் 35 முதல் 36 வரை உள்ள வசனங்கள். தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான். என் நிமித்தமும் சுவிசேஷத்தின் நிமித்தமும் தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை ரட்சித்துக் கொள்ளுவான். ஞாயிற்றுக்கிழமைகளிலே நாம் வீட்டிலே உறங்கலாம், அல்லது ஆலயத்திற்கும் வரலாம், தோட்டத்திற்கும் போகலாம், அல்லது தேவ சமூகத்திலே வந்து ஆராதிக்கலாம். நண்பர்கள் வீட்டிற்கும் செல்லலாம், தேவ சமூகத்திற்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்கலாம். ஆனால் ரெண்டில் எதையாகிலும் ஒன்றைத்தான் நாம் தெரிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு அநேகர் கிறிஸ்துவை, ஆலயத்தை, ஆராதனையை விட்டு கொடுத்து விடுகிறார்கள். பவுல் சொல்லுகிறார், பிலிப்பியர் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே, நான் கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். நம்முடைய வாழ்க்கை நித்தியத்திற்குரிய வாழ்க்கை. எனவே நாம் இந்த உலகத்துக்காக மட்டும் வாழக்கூடாது.
70 அல்லது 80 வருஷம் வாழ்ந்து முடிக்கப் போகிறவர்கள் அல்ல. பரலோகத்தில் நம்முடைய வாழ்வை நித்தியமாக தொடரப்போகிறவர்கள். எனவே நாம் பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷங்களை சேர்க்கிறவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 6 அதிகாரம் 19-20 வசனங்கள். லூக்கா 12 அதிகாரத்திலே 15 முதல் 21 வரை உள்ள வசனங்களில் ஒரு மனிதன் தன் ஆத்துமாவோடு பேசுகிறான். நல்ல விளைச்சல், பல தலைமுறைக்கு வைத்து சாப்பிடலாம். எனவே தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறான், நீ சந்தோஷப்படு, என் ஆத்துமாவே நீ சந்தோஷப்படு, உனக்கு வேண்டியதெல்லாம் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் அவனை பார்த்து சொன்னார், மதிகேடனே, இந்த ராத்திரியிலே உன் ஆத்துமா எடுத்துக்கொள்ளப்படும். நீ சம்பாதித்தவைகள் யாருடையதாகும்? பவுல் ஒரு பெரிய பட்டியலை போடுகிறார். 2 கொரிந்தியர் 11:23 முதல் 28 வரை உள்ள வசனங்களில் பவுல் அப்போஸ்தலர் பட்ட பாடுகளின் பட்டியல், கிறிஸ்துவுக்காக, திருச்சபைக்காக அவர் அனுபவித்த பாடுகள். இன்றைக்கும் இம்மையின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் நாம் கர்த்தரை தேடுவோமானால் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். 1 கொரிந்தியர் 15:19. உலக ஆசைகளால் மக்கிப்போன கிறிஸ்தவர்களாக நாம் இருக்கிறோமா? அல்லது மறுரூபப்பட்ட கிறிஸ்தவர்களாக இருக்கிறோமா? மறுரூப வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வு. கடைசியாக மரியாதை வாழ்வே கிறிஸ்தவ வாழ்வு. யோவான் 12 அதிகாரம் 26 வசனத்தினுடைய பிந்திய பகுதி. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆண்டவர் நியாயாதிபதியாக உட்கார்ந்திருக்கும் போது மானத்தை இழந்து சொரணையற்றவர்களாக அவருக்கு முன்பாகவும் பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் நாம் நிற்கப் போகிறோமா? அல்லது கர்த்தருக்கு முன்பாக மரியாதையும் கனமும் பெற்றவர்களாக நாம் நிற்கப் போகிறோமா? இந்த உலகத்தில் நாம் எவ்வளவு நேர்மையாக வாழ்ந்தாலும் நமக்கு மரியாதையோ கனமோ கிடைக்கப் போவதில்லை. ஃபாதர் ஸ்டேன் சுவாமி ஜார்க்கண்ட் மாநிலத்திலே 70 வருடமாக பழங்குடி மக்களுடைய உரிமைக்காக போராடினார். ஆனால் அரசாங்கம் பயங்கரவாதிகளோடு அவர் தொடர்புடையவர் என்று தேச துரோகியாக முத்திரை குத்தியது. சொந்த தேசம் அவரை சிறையில் அடைத்து அவமதித்தது. உடல்நலக் குறைவின் மத்தியிலே சரியான சிகிச்சைகள் கொடுக்கப்படாமல், விசாரிக்கப்படாமல், ஜாமீன் கூட வழங்கப்படாமல் கடைசியிலே சிறைச்சாலையிலேயே அவரை கொன்று போட்டது. ஆனால் ஐநா சபை அவரை மாமனிதராக பாராட்டி போற்றியது. அயல் நாடுகள் அவரை மாமனிதராக இன்றும் போற்றிக் கொண்டிருக்கிறது. அவர் வாழ்ந்த இடத்தின் பழங்குடி மக்கள் அவரை தெய்வத்திற்கு அடுத்த ஸ்தானத்தில் வைத்து போற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மதிப்போ கனமோ கிடையாது. ஆனால் தெய்வ சமூகத்தில் நமக்கு கனம் உண்டு. கிறிஸ்தவ வாழ்வு மடிந்து பலன் கொடுக்கும் வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு மறுரூபம் அடைந்த பரிசுத்த வாழ்வு. கிறிஸ்தவ வாழ்வு மரியாதை நிறைந்த மகிமையின் வாழ்வு. இறையியலை வாழ்வியலாக்குவோம். ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளால் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆராதனைக்கு நிறைவு பாடலாக கீர்த்தனை பாடலிலே 366வது பாடலை பாடுவோம். ஆவி
உடல் பொருள் அத்தனையும் உமக்காக படைக்கிறேன் ஆண்டவரே. கீர்த்தனை பாடல் 366. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான தொழுகை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீரே. இந்த தொழுகையின் வழியாக இறையியலின் ஆழங்களை கற்றுக்கொள்ளவும், ஆண்டவரோடு வாழுகின்ற எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய சத்தியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே. எல்லாவற்றை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மடிந்து எழுகின்ற
வாழ்வை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாக பாவத்திற்கும் அக்கிரமத்திற்கும் மரித்தவர்களாய் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்கு கர்த்தர் எங்களுக்கு தயவு பாராட்ட ஜெபிக்கின்றோம். எங்களுடைய வாழ்விலே ஒரு மறுரூபத்தினுடைய அனுபவம் உண்டாகட்டும். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் பரிசுத்தப்படுத்த ஜெபிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு முன்பாக நாங்கள் நிற்கிற பொழுது கனத்திற்குரியவர்களாய் தேவனுடைய மகிமைக்குரியவர்களாக நிற்கத்தக்கதாக கர்த்தர் எங்களை தயார்படுத்தும் நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களில் எத்தனையோ குறைவுகள் உண்டு, குற்றங்கள் உண்டு. ஆனாலும் கரை திரையற்றவர்களாய் கர்த்தருக்கு முன்பாக மகிமையோடு நிற்கத்தக்கதாக எங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் ஒரு விசை சுத்திகரித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தொழுகையிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் தம்முடைய வார்த்தைகளால் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இந்த நேரத்திலும் ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அனலாய் கர்த்தருக்கென்று நிற்கத்தக்கதாய் கர்த்தர் புதிய கிருபைகளை தந்து இல்லங்களுக்கு செல்லுகிற பொழுது தெய்வீக நிறைவோடு புறப்பட்டு செல்ல கர்த்தர் கிருபை கொடுக்க நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். குடும்பங்களை சமாதானத்தினால் கர்த்தர் நிரப்புவீராக. குடும்பங்களிலே தெய்வீக சந்தோஷம் தங்கியிருக்கட்டும். கருத்தொருமித்து அன்புறவோடு குடும்பங்களை ஜெபத்தோடு ஒவ்வொருவரும் கட்டி எழுப்பத்தக்கதாக குடும்பங்களிலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் சகோதரர்கள் என்கிற அந்த நல்ல உறவும் ஐக்கியமும் பலப்பட கர்த்தர் உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கின்றோம். அப்படியே சத்தியத்தை அறிந்தவர்களாய் சத்தியத்திலே நடக்க கர்த்தர் உதவி செய்யும். தவறான மூட பழக்க வழக்கங்களினின்று ஒவ்வொருவரையும் கர்த்தர் விடுவித்தருள நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்குள்ளாக பலப்படவும் கிறிஸ்துவிலே வேர்கொண்டு கனி கொடுக்கும் தக்கதான நல்ல அனுபவங்களை கர்த்தர் தந்து ஆசீர்வதிக்க ஜெபிக்கின்றோம். திருச்சபையினுடைய எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கிளை சங்கங்களுடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதன் மூலமாக கர்த்தருடைய நன்மைகளை காண கர்த்தர் கிருபை கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்திலும் உலக நாடுகளிலும் செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய மகிமை விளங்கட்டும். யாரெல்லாம் திருச்சபைக்கு விரோதமாய் ஊழியங்களுக்கு விரோதமாக நிற்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் சந்திக்கப்படட்டும். அப்படியே கர்த்தர் ஒவ்வொரு ஆத்துமாவையும் நீ சந்திக்கிறதற்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாவையும் கர்த்தர் நினைந்தருளும். ஆத்துமாவிலே தொய்ந்து போனவர்களாய் பின்மாற்றத்தோடு வாழுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் சந்திப்பீராக. அவர்களையும் கர்த்தர் ரட்சித்து சாட்சியாக நிறுத்த உம்மை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். இந்த நேரத்திலும் வியாதி படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீனத்தோடு காணப்படுகிறவர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு அற்புதமான சுகத்தை அருளி செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஒரு தெய்வீக விடுதலை தம்முடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள கிருபை பாராட்ட நாங்கள் ஜெபிக்கின்றோம். படிக்கிற தம்முடைய பிள்ளைகளோடும் கிருபை தங்கி இருக்கட்டும். இந்த கல்வி ஆண்டிலும் முதல் தரமாய் தேர்ச்சி பெறத்தக்கதாய் ஞானத்தின் தேவன் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தருளும். தூர இடங்களிலும் வெளிநாடுகளிலும் இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளோடும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் தாங்கியிருக்கட்டும். நல்ல வேலை வாய்ப்புகளை தந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. தடைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் பேர் பேராக ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். ஒவ்வொருடைய பிரயாணங்களிலும் போக்குவரத்திலும் கர்த்தருடைய பிரசன்னமும் பாதுகாப்பும் இருக்கட்டும். எங்களுக்கு தந்த தலைவர்களுக்காய் அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம். உண்மையோடும் உத்தமத்தோடும் தங்களுடைய நல்ல பணிவிடை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், ஏற்றுக்கொள்ளும். இயேசுனுடைய பேரில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Oh
நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் இன்னும் சதா காலங்களிலும் நிறைவாய் தங்கியிருப்பதாக.